செக்அப் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் பெண்களுக்கு குறிப்பாக மகளிருக்கு ஏற்படக்கூடிய என்ன மாதிரியான புற்றுநோய்கள் எல்லாம் இருக்குது, அதுலேருந்து எப்படி தன்னை தற்காத்துக்கலாம் அப்படின்றத நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க டாக்டர் டெல்ஃபின் சுப்ரியா, கைனிக் ஆன்காலஜிஸ்ட். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் டாக்டர். ஆக்சுவலி இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண அன்னைக்கு குறிப்பாக சில கேன்சருடைய அவேர்னஸ் ரொம்ப நிறையா க்ரியேட் பண்ணாங்க, வேக்சின் பற்றி நிறையா க்ரியேட் பண்ணாங்க. இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் கூட பெண்களுக்கு எந்த மாதிரியான புற்றுநோய் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஓகே, பெண்களுக்கு வர புற்றுநோய்கள் அப்படின்னு பார்த்தோன்னா வேர்ல்டுலேயே ரொம்ப காமன், அப்புறம் இப்போ இந்தியாலேயும் ரொம்ப காமன் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் கேன்சர், செகண்ட் சர்வைக்கல் கேன்சர், அதுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது தான் ஓவரி, அதுக்கப்புறம் வர டியூப், அதுக்கப்புறம் வெஜைனல் அண்ட் வல்வல் கேன்சர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தா பிரெஸ்ட் அண்ட் சர்வைக்கல் கேன்சர். இப்போ பிரெஸ்ட் சர்விக்கல் கேன்சர் இதெல்லாமே சொல்கிறீங்க. நம்ம சென்டர் ஃபார் டிசீஸ் அந்த கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது நிறைய கேன்சர் ஒன்று பரவுது அப்படின்னா சர்விக்கல் கேன்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் செகண்ட். இது என்னென்னா ஒரு 40 வயசுக்கு மேலெல்லாம் இல்லை, யங் ஏஜில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்கு 20ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது என்ன கல்ச்சர், இது என்ன ஒரு மாற்றம்? இப்போது பிரெஸ்ட் கேன்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் இட் வாஸ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அ டிசீஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் பாப்புலேஷன். ஸோ ஒயிட் பீப்புளில் தான் ரொம்ப காமனாக இருக்கும், அங்கே தான் எக்ஸ்டென்சிவ்லி ஸ்டடி பண்ணியிருக்காங்க, நிறையா புது புது ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் இப்போன்னு பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் ஹவ் அங்கே வர எல்லா டிசீசஸும் இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ன்னு சொல்கிற மாதிரியான ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன்லாம் அங்கே தான் முன்னாடி ப்ரிவலண்ட்டாக இருந்துச்சு. இப்போ தான் இங்கேயும் அது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி தான் பிரெஸ்ட் கேன்சர் அது இங்கேயும் இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. யங் ஏஜ்லேயே ரொம்ப அதிகமாக வர்றதுக்கு ரீசன்ஸ்ன்னு பார்த்தோன்னா முக்கியமானது லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ் லைக் ஒபிசிட்டி, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் மேரேஜை டிலே பண்ணுறது, சைல்ட் பேரிங் டிலே பண்ணுறது, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது மாதிரியான ஸ்மால் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ப்ளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல். முக்கியமானது ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் கன்சம்ஷனோட இன்சிடென்ட்ஸ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுறது. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரெஸ்ட் கேன்சரும், ஏன்னா கேசஸ் அதிகமாக ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் அதிகமாகிக்கிட்டே போகுது. இது ஒன்று. செகண்ட் பார்ட்டுன்னு பார்க்கும்போது இன்க்ரீஸ்ட் அவேர்னஸும் நிறையா இப்போ காரணம். முன்னாடிலாம் அங்கங்கே ஒரு பேஷண்ட் யாராவது நம்ம கேள்விப்படுவோம் ரொம்ப ரிமோட்டாக, அப்போ அவங்க வெளியில் கூட எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்ல முடியாத மாதிரி ஒரு சோஷியல் ஸ்ட்ரேட்டாக இருந்துச்சு. பட் இப்போன்னு பார்க்கும்போது நிறையா அவேர்னஸ் இருக்குது. சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், எல்லா மீடியாலையும் நம்மளுக்கு இந்த ஒரு கேன்சர்னால் என்ன, அது எனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு க்யூர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால பீப்புள் ஆர் கம்மிங் அவுட் அண்ட் கெட்டிங் ட்ரீட்டட். அதனாலையும் கேசஸ் ரிப்போர்ட் ஆகுறது அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. ஏன்னா முதலாம் ரொம்ப ரிமோட் பாயிண்டில் தான் நம்மளுக்கு அங்கே ஒருத்தவங்களுக்கு இங்கே ஒருத்தவங்களுக்கு, இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் அவுட்டாக நம்மளுக்கு நிறையா பேருக்கு இருக்க மாதிரி தெரியுது. காரணம் அவேர்னஸ் நல்லா க்ரியேட் ஆகிருக்கு. அட் த சேம் டைம் 11% ஆஃப் த யங் கேர்ள்ஸ் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது பிரெஸ்ட் கேன்சரில் சொல்கிறாங்க. குறிப்பாக நம்ம பார்க்கும்போது பிரெஸ்ட் கேன்சர் இப்போ யங் கேர்ள்ஸ்க்கு இருக்குன்னு நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே மெனோபாஸ் ஆகுது இல்லையா, போஸ்ட் மெனோபாஸ், அவங்களுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இது ரெண்டுமே ஒரு எக்ஸ்ட்ரீம். இதை எப்படி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க? என்னென்னா எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ்லேயுமே கேன்சர்ஸ் வரலாங்க. ஒவ்வொரு கேன்சரும் எதனால் வருதுங்கிறது மாறும். இப்போது யங் விமெனில் வரக்கூடிய கேன்சர் வேறு வெரைட்டியாக இருக்கும், அதுக்கு காசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் வேறையாக இருக்கும். வெரஸ் ஓல்டர் பாப்புலேஷனில் வர்றது மோர் ஆஃப் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸில் வர்றது அதிகமாக இருக்கும், அந்த வெரைட்டி வேறு மாதிரி இருக்கும். ட்ரீட்மெண்ட்டும் ரெண்டுத்துக்கும் வேறு மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ எதனால் வரும் எப்போ வரும்னு பயந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு கேன்சர் வர்றதுக்கு ரிஸ்க் இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லா ஏஜ்லேயும் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பண்ணிக்கணும், நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ நம்ம அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஆக்சுவலாக இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆக்சுவலாக வந்துருமோன்னு பயத்துலேயே நிறையா பேருக்கு நிறையா பேனிக்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொலரெக்டல் பெருங்குடல் புற்றுநோயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதெல்லாம் தாண்டி லங்ஸும் கொஞ்சம் அதிகமாக வருது பெண்களுக்கு அப்படின்றாங்க. இதுக்கு பொல்யூஷன் காரணமாக இல்லை லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆனதுக்கான என்ன ரீசன்ஸ் இருக்கும்? ஒன்று பொல்யூஷன் இருக்கலாம், பட் அதையும் தாண்டி லைஃப் ஸ்டைல் பிளேஸ் அன் இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் இதெல்லாம் முன்ன மாதிரி இப்போ கிடையாதுங்க. ஸோ இன்க்ரீஸ் ஆக அதுக்குன்னே உண்டான இந்த மாதிரியான வியாதிகள், நாட் ஓன்லி கேன்சர், அது ரிலேட்டடாக வர எல்லா வியாதிகளுமே இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். டாக்டர், இப்போ இணைப்பில் ஒரு காலர் வந்திருக்காங்க.
வணக்கம், உங்களுடைய கேள்வி சந்தேகத்தை நீங்க டாக்டர் கிட்ட கேட்கலாம். உங்களோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஓகே மேம். கேக்குது இல்லைங்க? கேக்குது, பேசுங்க. உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. எஸ் மேம். வணக்கம் மேம். எங்க ஹஸ்பண்டுக்கு பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து மஞ்சக்காமல வந்து தீவிரமா இருக்கு, 9 பாயிண்ட் கிட்ட இருக்கு மேம். ஆனா அதே டைம்ல அந்த மஞ்சக்காமல பாக்குற டெஸ்ட் எடுக்கும்போது லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எல்லாம் என்னமோ எடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த லிவருக்கும் அந்த அந்த இது இருக்குல்ல, அந்த ஈடல், அந்த இதுக்கும் நடுவுல பித்தப்பை, அதுக்கு நடுவுல வந்து கட்டி இருக்கு. அது வந்து கேன்சர் கட்டி மாதிரி தெரியுது அப்படி சொல்லியிருக்காங்க மேம். அது என்னன்னா இப்போ அப்படி வந்து ரொம்ப டைட்டா இருக்காங்க மிடில்ல, ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ஏதோ ப்ரெஷர் பண்ணி தான் பார்த்துருக்காங்க. அதுல 40% தான் தெரிஞ்சிருக்கு அது கேன்சர் கட்டின்னு, 40% தான் தெரியுதான். அதை வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாது, கீமோல தான் சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க மேம். அவருக்கு 68 வயசு ஆகுது மேம். அந்த கீமோ எல்லாம் அவர் தாங்குவாரா என்னன்னு தெரியல. அது உங்களுடைய சஜஷன் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஓகே. கீமோதெரப்பி வந்து ஒருத்தவங்களால் தாங்க முடியுமா இல்லையாங்கிறது வந்து ஏஜை வச்சோ இல்லைனா அந்த கேன்சரோட ஸ்டேஜை வச்சோ நம்ம டிசைட் பண்ணுறது இல்லைங்கம்மா. அது வந்து அவங்களுடைய ஃபிட்னஸை பொறுத்து டாக்டர் வந்து நிறையா டெஸ்டெல்லாம் ரன் பண்ணி அவங்க இந்த என்னென்ன ட்ரக் யூஸ் பண்ண போகிறாங்க கீமோதெரப்பிக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்கும், அந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு அதை டாலரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஸ்டடி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஏஜோ இல்லை அவங்க சாப்பிடாமல் இருக்காங்க, அவங்க முடியாமலே இருக்காங்களே ரொம்ப நாளாக, இல்லை அவங்களுடைய ஸ்டேஜ் ஆஃப் த கேன்சரை வச்சு நம்ம அதை டிசைட் பண்ண முடியாது. ஸோ ஃபிட்டாக இருக்காங்களான்னு நிறைய டெஸ்ட் ரன் பண்ணி தான் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. டாக்டர், இந்த இதே மாதிரி தான் இப்போ 68 வயசாயிடுச்சு, கீமோ எடுத்துக்கலாமா, எந்த மாதிரி போகலாம் அப்படின்னு என்ன மாதிரியான ஸ்க்ரீனிங் எல்லாம் இருக்குது, எப்படி இயர்லி ஸ்டேஜ் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இயர்லி ஸ்டேஜ்ன்றாங்க, லேட் ஸ்டேஜ்ன்றாங்க, அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கிளியராக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சர்விக்கல் கேன்சர்னு எடுத்துக்கலாம். சர்விக்கல் கேன்சருங்கிறது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். ஸோ கர்ப்பப்பையோடைய மவுத்துங்கிறது தான் கர்ப்பப்பை வாய். இதை குழந்தை பிறக்கும் போது டைலட்டேஷன்னு சொல்கிறோம் இல்லையா, கர்ப்பப்பை வாய் திறந்தால் தான் குழந்தை வெளியில் வர முடியும்னு சொல்கிறது, அதுதான் கர்ப்பப்பை வாய்ங்கிறது. ஸோ அந்த கர்ப்பப்பை வாயில் வர புற்றுநோய் வந்து ரொம்ப காமன் விமெனில் அண்ட் ப்ரிவென்டபிளான ஒரு கேன்சரும் கூட. ஸோ ஸ்க்ரீனிங்னு நீங்கள் கேட்கும் போது நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்க்ரீனிங்னா என்ன ஹெல்ப் பண்ணுன்னா, ஒரு வியாதி நம்மளுக்கு வரதுக்கு முன்னாடி அதை எப்படியெல்லாம் தடுக்கலாம். ஸோ ப்ரிவென்ஷன் அப்படின்னு பார்த்தா அதில் 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன், நம்ம அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம தடுத்துக்கிறது. செகண்ட் வந்து செகண்டரி ப்ரிவென்ஷன், நம்ம அந்த கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிசம்க்கு இன்ஃபெக்ட் ஆகுறோம், ஆனாலும் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது செகண்டரி ப்ரிவென்ஷன். ஸோ சர்விக்கல் கேன்சர், அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை காஸ் பண்ணுறது, மெஜாரிட்டி ஆஃப் த சர்விக்கல் கேன்சர்ஸை காஸ் பண்ணுறதுன்னு பார்த்தா ஹெச்பிவி, அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஃபெக்ஷன் தான். ஸோ யூஸ்வலாக நம்ம பாடி அந்த இன்ஃபெக்ஷனை கிளியர் அவுட் பண்ணிடும். எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உடல் உறவு மூலியமாக, செக்ஷுவல் கான்டாக்ட் மூலியமாக தான் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவ முடியும். ஸோ இது நார்மலாக நம்ம இம்யூன் சிஸ்டம் கிளியர் அவுட் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் தான். சம்டைம்ஸ் ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ட் ஆகும்போது கிளியர் அவுட் ஆகாமல் இம்யூனிட்டி ப்ராப்ளம்ஸ்னாலேயோ நிறைய ஜெனட்டிக் ரீசன்ஸ்னால கிளியர் அவுட் ஆகலைனா தான் ஸ்லோவாக அது வந்து கேன்சராக மாறும். ஸோ இன்றைக்கி இன்ஃபெக்ஷன் ஆகி அடுத்த மாதமே அது கேன்சராக மாற போகிறது இல்லை. ஸோ வி ஹாவ் அ லாங் டைம். அந்த டைமில் வந்து நம்ம ஸ்க்ரீனிங் இப்படின்ற இந்த டூலை கொண்டு வரும்போது ஏதாவது சின்ன அப்நார்மாலிட்டி இருந்தாலும் நம்ம பிக்கப் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேக்சினேஷன், ஹெச்பிவி வேக்சினேஷன் ஒன்று இப்போ நம்மள்ட்ட இருக்குது. இந்தியாவிலே ப்ரிப்பேர் பண்ணுற வேக்சினும் வந்துருச்சு. ஸோ அந்த வேக்சின் வந்து எப்போ ரொம்ப எஃபெக்டிவ்னா, இந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கிறது. ஆக்சுவலி அது வந்து எப்படி சொல்கிறதுனா பிஃபோர் மேரேஜ் அந்த மாதிரி. ஆமாம், கரெக்ட். ஸோ ஐடியலாக ஏஜ் வந்து 9 இயர்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். 9 இயர்ஸ்லேருந்தே. ஸோ 9 to 14 இயர்ஸில் எடுக்கும் போது 2 டோஸ்லேயே முடிஞ்சிரும் அந்த வேக்சின். 14 to 26 எடுக்கும் போது 3 டோஸ். ஓகே. ஸோ ஐடியலாக நம்ம ஊரில் 26 இயர்ஸில் பை த டைம் மேரேஜ் ஆகிடும், செக்ஷுவல் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிரும்ன்றனால அந்த க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. செக்ஷுவலாக ஆக்டிவ் ஆன அப்புறமும் வேக்சின் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். 45 இயர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 45 இயர்ஸ். ஆமாம். ஆனால் எஃபெக்டிவாக இருக்குமான்னு பார்த்தா
அந்த யங்கர் குரூப்பை விட எஃபிகசி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் தாராளமாக எடுக்கலாம். ஓகே. இப்போ சர்விக்கல் கேன்சருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்னு எடுக்கும்போது நிறைய பேருக்கு என்ன கொஸ்டின்னா, இப்போ பிரெஸ்ட் கேன்சர் நான் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது, இது என்னுடைய குழந்தைய பாதிக்குமா, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த பிரெஸ்ட் கேன்சரும் க்யூரபிள் இந்த ப்ரிவென்டபிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது நீங்கள் சொன்னால் ரொம்ப நல்லா. ஆமாம், நீங்கள் கேட்டது மாதிரி பிரெஸ்ட் கேன்சர் வந்து ப்ரெக்னென்சியில் கண்டுபிடிக்கிறது ரேர். ஆனால் வரலாம், வரக்கூடாதுன்னு இல்லை, தாராளமாக வரலாம். அப்போ கண்டுபிடிக்கும் போது என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ ட்ரீட்டபிள் க்யூரபிள் ஸ்டேஜ் ப்ரெக்னென்சி வந்து அதே மாதிரி ப்ரெஷியஸ் ப்ரெக்னென்சியா, ப்ரெக்னென்சி எத்தனை வாரத்தில் இருக்குது, கண்டினியூ பண்ண முடியுமா, டெலிவர் பண்ணணுமா, இதெல்லாம் பார்த்து தான் வி வில் டிசைட். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் வந்து மாறும். பட் நிறையா டைம்ஸ் வந்து வெறும் சர்ஜரி பண்ணிவிட்டு ப்ரொலாங் பண்ண முடியும் ப்ரெக்னென்சினா பண்ணியிருக்கோம், நிறையா தடவை பண்ணியிருக்கோம். ப்ரெக்னென்சியில் கீமோதெரப்பி கொடுத்துருக்கோமானா நிறைய தடவை கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சேஃப்டி ப்ரொஃபைல் வச்சு பேலன்ஸ் பண்ணி வி கேன் டூ இட். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் ஃபீட் பண்ண முடியுமானா அகெயின் அவங்க அந்த டைமில் கீமோதெரப்பியில் இருக்கிறாங்களா இல்லை ரேடியேஷனில் இருக்காங்களா, என்ன தெரப்பியில் இருக்காங்கன்றதை பொறுத்து அந்த டைமில் ட்ரீட்மெண்ட் மாறும். இல்லை ஷார்ட் டைம் பிரெஸ்ட் ஃபீடிங் ஹோல்ட் பண்ண சொல்லிட்டு கூட நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஓகே டாக்டர், அது வந்து டிபெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் வேறுபடும்னு. செக்அப் நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேச இருக்கும். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. செக்அப் நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கேன்சர் நோய்கள், அதிலிருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி, பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர், இப்போ வந்து நம்ம பிரெஸ்ட் கேன்சர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். டிபெண்ட்ஸ், ஒவ்வொரு ஆளுக்கு வேறுபடுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தீங்க இல்லையா? இப்போ பிரெஸ்ட் கேன்சர்லேயே வந்து இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்கிறாங்க, மேமோகிராமி சொல்கிறாங்க, ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? ஓகே, ரெண்டுமே வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கான ஸ்க்ரீனிங் மெத்தட்ஸ் தான். ஸோ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக அவ்வளோ தூரம் நம்ம பிக்கப் பண்ணிட முடியுமா, எனிவே டாக்டரை பார்த்தா தானே தெரியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்குமே உண்டு. இப்போ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பார்த்தா நிறையா நேரம் ஆல்மோஸ்ட் 15 to 20% ஆஃப் கேன்சர்ஸ் கேன் பி பிக்ட் அப் பை செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அலோன் அப்படின்றது நம்ம ப்ரூவன் தியரி. செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எவ்வளோ ஏர்லியாக ஆரம்பிக்கலாம்னா ஆஸ் ஏர்லி as even 20 years. இப்போ ஒரு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அம்மாவுக்கு பெரியம்மாவுக்கு இல்லை பாட்டிக்கு ஏதாவது கேன்சர்ஸ்லாம் இருக்குதுன்னா ஏர்லியாகவே எவ்ரி கேர்ள் ஷுட் ஸ்டார்ட் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். ஸோ 20 years ஆஃப் ஏஜ்லேருந்தே ஆரம்பிக்கும் போது அந்த உமனுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரும், நார்மலாக அவங்க பிரெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷன் வரதுக்கு தான் முக்கியமாக செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்கிறோம். அப்போ தான் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் அப்நார்மாலிட்டி இருந்தால் அதை உங்களால் பிக்கப் பண்ண முடியும். இல்லைனா திடீர்னு ஒரு அப்நார்மாலிட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டியே பார்க்குறாங்கனாலும் பெயின் இருக்காது. நிறையா நேரம் பிரெஸ்ட் கேன்சர் பெயின் இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம எல்லாரும் வலி வந்தால் மட்டும்தான் டாக்டர் போய் பார்ப்போம். ஸோ பெயின்லெஸ்ஸாக ஒரு கட்டி இருக்கும் போது அதான் வலி இல்லையே அப்படின்னு அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மாதம் ஆனால் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு கட்டி பார்க்கும்போது இது அப்நார்மல், நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் வரணும். அதுக்காக தான் செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ண சொல்கிறோம். ஸோ மாதம் ஃபிக்ஸ் அப் ப்ராப்பர் டைம், ஒரே ரொட்டீனாக ஒரே நேரத்தில் பார்க்கணும். ஸோ யங் விமென் வந்து பீரியட்ஸ் முடிஞ்சு ஒரு 3 இல்லை 4 நாள் கழித்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள். அதில் வந்து 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மிரர் முன்னாடி நின்று 2 பிரெஸ்ட்டும் பார்க்க நார்மலாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா, ஸ்கின்னு நார்மலாக இருக்கா, நிப்பிள் நார்மலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. செகண்ட் வந்து இந்த 3 ஃபிங்கர்ஸோடைய இந்த பாமார் சர்ஃபேஸை வச்சு ஃபீல் பண்ணி பார்க்கணும், மேலே கீழே 2 குவாட்ரண்ட்லேயும் பார்க்கணும். ஸோ இந்த 4 குவாட்ரண்ட்லேயும் செக் பண்ணும்போது ஏதாவது கட்டி இருக்கான்னு தெரியும், ஸ்கின் எப்படி இருக்குது, ஏதாவது உள்ள ஏதாவது அப்நார்மாலிட்டி பெயின் இருக்கா எல்லாமே அவங்களால பார்த்துக்க முடியும். ஏதாவது அப்நார்மலாக இருந்தால் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம். இப்போ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பற்றி சொல்லியிருக்கீங்க, இன்னும் மேமோகிராமி நீங்கள் சொல்லணும். இதுக்கு இடையில ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி சந்தேகத்தை நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். ஓகே, வணக்கம் மேம். ஹலோ. சொல்லுங்கம்மா. மேம், நான் விதத்தில் தேவி பேசுகிறேன் மேம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி கேள்வி. எனக்கு ரைட் சைடில் வந்து செஸ்ட் வந்து கொஞ்சம்
எரிச்சலா இருக்கும் மேம். செஸ்ட் எரிச்சலவும் அந்த மாதிரி அந்த ரைட் ஹேண்ட் ஷோல்டர் பாத்தீங்களா, அங்கேயும் எரிச்சல் இருக்கு பாத்தீங்களா. ஓகே ஓகே ஓகே. அது இருக்கிற அறிகுறியா இருக்குமோன்னு ஒரு பயம் எனக்கு. ஆனா லாஸ்ட் டைம் ஒரு 3 months பிஃபோர் வந்துச்சு மேம், அதான் இருந்துச்சு. எரிச்சல் மட்டும்தான் இருக்குங்களா? எரிச்சல் மட்டும் தான் இருக்கு. ஓகே. உங்க வயசு மற்றபடி என்னம்மா? எனக்கு 43 மேம். 43 மேம். ஓகேம்மா. நீங்க வந்து மேமோகிராம் ஒன்று பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதுமா. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். மேமோகிராம் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு ஏதாவது உங்களுக்கு இப்போ கட்டி மாதிரி எதுவும் தெரியல இல்லையா, பட் உள்ள அதையும் தாண்டி சின்னதா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்க முடியும்னா அது மேமோகிராமால தான் முடியும். ஆக்சுவலி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. அவங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்கு அப்படின்றாங்க, ஒருவேளை இதுவா இருக்கலாமோ அப்படின்றது. இப்போ ஏஜ் ஃபேக்டர் வச்சு நீங்க மேமோகிராம் பண்ணலாம்னு சொல்றீங்க. இந்த மேமோகிராம் யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆமாம், ஐடியலாக வந்து 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மேமோகிராம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ 40 இயர்ஸ்க்கு முன்னாடி ஏன் பண்ண மாட்டோம்னா பிரெஸ்ட் டிஷ்யூ வந்து டென்ஸாக இருக்கும். ஸோ அதுலேருந்து நம்ம வந்து எக்ஸ்ரே பெனிட்ரேஷன் கம்மியாக இருக்குங்கிறதுனால 40 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மேமோகிராம் பண்ணிக்கிறது சேஃபர். ஸோ மேமோகிராம் வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமா, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜராக, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ப்ரொசீஜராக தான் நம்மலாம் பார்க்குறோம். பட் தென் அதோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது அது ரொம்ப எக்கச்சக்கம். ஸோ நம்ம ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட்னு பார்க்கும்போது பெனிஃபிட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் ஒரு மாதிரி ஒரு இது தெரியுது, சிம்டம்ஸ் தெரியுது, மேமோகிராம் போங்க அப்படின்னு சொன்னாலே பயப்படுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரியே. அது என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் அப்படின்றது தெரியல, பட் ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது ரிஸ்க் எடுக்கவே பயப்படுறாங்க நிறைய பேர். அது நீங்கள் ஸோ என்னென்னா மேமோகிராம் சம்டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ரே மாதிரியான ப்ரொசீஜர் தான். ஸோ எக்ஸ்ரேக்காக 2 இதுக்கு நடுவில் பிளேட்ஸ்க்கு நடுவில் பிரெஸ்ட்டை வச்சு அந்த எக்ஸ்ரேஸ் பாஸ் ஆகும்போது எடுக்கிற ஃபில்மை தான் மேமோகிராம்னு நம்ம சொல்கிறோம். சம்டைம்ஸ் அது வந்து பெயின்ஃபுல் ஆகலாம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுறனால. பட் தென் அந்த பெயின் வந்து ஒரு நாள் மேக்ஸிமம் ஒரு நாள் அன்றைக்கே ரிலீவ் ஆகிடும். அண்ட் அந்த பெயின்னால எந்த ஹார்மும் லைக் லேட்டர் ஆன் ஏதாவது எனக்கு ஆகிடுமா அந்த பெயின்னால அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியும் எதுவும் ஆகாது. ஸோ நல்ல சென்டர்ஸ் இருக்குது, இப்போலாம் ரொம்ப அட்வான்ஸ்டு மெஷின்ஸ் வந்துருச்சு. பெயின்லெஸ்ஸாகவும் நிறையா மேமோகிராம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். 40 இயர்ஸ்லேருந்து 75 இயர்ஸ் வரைக்கும் மேமோகிராம் பண்ணிக்கணும். வருஷத்துக்கு ஒருக்க பண்ணணும், அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஒன்ஸாவது பண்ணிக்கணும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு ஜெனட்டிக் அப்நார்மாலிட்டி இருக்கிறவங்க வந்து இன்னும் ஏர்லியராக 30-35 இயர்ஸ்லேருந்தும் மேமோகிராம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி டாக்டர் நீங்கள் சொன்னீங்க மேமோகிராம் வந்து ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றத தாண்டி நம்மளுக்கு இருக்கா இல்லையான்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அதனால கண்டிப்பாக எல்லாருமே அந்த 40 வயசுக்கு மேலே யார் சிம்டம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம இது எல்லாமே பேசிட்டோம், இருந்தாலும் பிரெஸ்ட் கேன்சர், சர்விக்கல் கேன்சர் தாண்டி தைராய்டு கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த தைராய்டுனால இன்னும் நிறைய பாதிப்பும் அவங்களுக்கு குழந்தை பேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் பாதிக்கப்படுறாங்க. லங் கேன்சர், கொலரெக்டல் கேன்சர் இதுவுமே இருக்குது. இதுக்கு காமனாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயங்கள்? இல்லைங்க, எல்லா கேன்சர்ஸுமே வந்து இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸில் தான் இருக்குது. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது நிறையா ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது தான். ஸோ இது எல்லாத்துலேருந்தும் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் வாட் வீ கேன் டூ இஸ் 2 things. ஒன்று வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராப்பராக ஒரு ஹெல்த்தி ரொட்டீன் வச்சுக்கிறது. ஹெல்த்தினா மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றது ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ரொட்டீன். ஸோ தட் ஹார்மோன்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்குற எல்லாமே ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பாடிக்குன்னு இருக்கிற கிளாக்கை மெயின்டைன் பண்ணுற ஆர்கன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தெம். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து தே நீட் அ ரொட்டீன். இந்த நேரத்துக்கு அது நடக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஸ்லீப் ரொட்டீன், ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன், இதெல்லாம் நம்ம லைஃப்பில் ஒரு ரொட்டீனாக கொண்டு வர முடிஞ்சாலே மோஸ்ட் ஆஃப் தெம் வி கேன் அவாய்ட். செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னென்னா ஸ்க்ரீனிங். அதை நான் ஏன் எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்னா இப்போ வந்து முன்னாடி மாதிரி ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. ஆல்மோஸ்ட் ஆல் கேன்சர்ஸ் ஆர் ஸ்டடீட் இன் டீட்டெயில். எல்லாத்துக்குமே இப்போ வந்து தெரப்பீஸ் இருக்குது. நிறைய நியூ இம்யூனோதெரப்பி, ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு நிறைய நம்ம அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கோம். ஸோ எனிதிங் இஸ் கியூரபிள். ஒரு நார்மல் பர்சனுக்கு என்ன லைஃப் ஸ்பேன் இருக்கோ அதே தான் நம்ம வந்து ஒரு கேன்சர் சர்வைவருக்கும் இருக்குது இப்போல்லாம். ஸோ அப்படிங்கும் போது நம்ம அந்த ஸ்க்ரீனிங் அண்ட் சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். டாக்டர், இப்போ வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல் எல்லாருக்கும் மாறிடுச்சு. நீங்கள் சொல்கிற அந்த பயோ கிளாக், சர்க்காடியன் ரிதம்லாம் நிறையா பேருக்கு மாறி போயிடுச்சு. இருந்தாலும் லைஃப் ஸ்டைலுக்கு இம்பார்ட்டன்ட், ஃபுட்டுக்கு, எக்ஸசைஸ்க்கு எல்லாமே ஒரு இதை ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஒரு சர்வைவர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியும்னு சொல்கிறீங்க. பட் அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளோ தூரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஏதோ ஒரு பர்டிகுலர் கேன்சரில்? அது வந்து ஒவ்வொரு
ஒவ்வொரு கேன்சரை பொறுத்ததுங்க. கேன்சரை பொறுத்ததுன்றதை விட ஒவ்வொரு கேன்சரும் எந்தெந்த ஸ்டேஜில் கண்டுபிடிக்கிறோமோ அதுக்குன்னு ஒரு 5 years சர்வைவல்னு நாங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் ஸ்டடிட் இன் டீட்டெயில். ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஜென்ரலாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனால் கைனக் கேன்சர்ஸ் இப்போ எனக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மற்ற கேன்சரை விட கைனக் கேன்சர்ஸ் ஆக்சுவலி டூ வெல். மோஸ்ட் ஆஃப் தெம் நம்ம ஏர்லியாக தான் கண்டுபிடிப்போம். எக்ஸப்ட் ஓவரியில் வர கேன்சரை தவிர மிச்சம் எல்லா கேன்சர்ஸுமே கொஞ்சம் ஏர்லியாகவே நம்மளுக்கு தெரிய வந்துடும். அண்ட் யூஸ்வலாக அவங்க எல்லாருமே இன்னொரு கேன்சர் இல்லாதவங்க மாதிரி நார்மல் லைஃப் ஸ்பேனும் வாழ முடியும். ஸ்டேஜ் 1லேயே நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா தே ஆர் லிவிங் அ நார்மல் லைஃப். ஆக்சுவலாக விமென்ஸ்க்காக தான் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம குறிப்பாக கேட்க வேண்டியதில் கைனக் கேன்சர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஸ்க்ரீனிங் வந்து சில பேர் வர்றதுக்கே யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸாக நீங்கள் சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? ஸ்க்ரீனிங்கிறது வந்து பயப்படுற விஷயமே கிடையாது. நம்மளுக்கு ஒன்று இருக்குமா, நம்ம டாக்டர்கிட்ட போனால் அவங்க நம்மளுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிற தாட்டு தான் இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு ஏதாவது இருந்தாலும் நான் முதலே கண்டுபிடிச்சிக்கிறேன், சீக்கிரம் ட்ரீட் பண்ணிட்டேன்னா எனக்கும் பிரச்சனை இல்லை, என் ஃபேமிலிக்கும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி யோசிச்சாங்கனாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் வந்து சீக்கிரம் டிடெக்ட் பண்ணிடலாம், சீக்கிரமாக ட்ரீட்டும் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து நம்ம மேமோகிராம் பற்றி நம்ம கேட்டிருந்தோம். இருந்தாலும் லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. எஸ்பெஷலி ஜெம் ஹாஸ்பிட்டல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த லேப்ரோஸ்கோபிக்கில் கைனிக் கேன்சருக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது, ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது? ஓகே, ஸோ லேப்ரோஸ்கோப்பின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு கரண்ட் தெரப்பி ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா யூட்ரைன் கேன்சர்ஸ்லலாம் அது லேப்ரோஸ்கோப்பி தான். ஸோ முன்னாடிலாம் வந்து பெரிய கேன்சர் சர்ஜரினாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்க தாட் என்னென்னா பெரிய சர்ஜரிஸ், ரொம்ப டிஃபார்மிங் சர்ஜரிஸ், ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே, ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர்ஸ், அப்படி தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒப்பீனியன். பட் இப்போ பார்த்தோன்னா லேப்ரோஸ்கோப்பின்னு சொல்கிறது கீ ஹோல்ஸில் நம்ம ஆப்ரேட் பண்ணுறது. கீ ஹோல்ஸ்லேயே ஆப்ரேட் பண்ணும்போது அதே ஓப்பனில் கொடுக்குற அதே கிளியரன்ஸை நம்ம லேப்ரோஸ்கோப்பி அண்ட் ரொபாட்டிக் சர்ஜரி, ரொபாட்டிக்ஸ் இன்னும் ப்ரெசிஷன் நல்லாயிருக்கும். டாக்டர், இப்போ ப்ரெசிஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு காலர் இணைப்பில் வந்திருக்காங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 2017 பிரஸ்ட்ல ரைட் சைடு கட்டி இருக்குது. ஓகேம்மா. அப்ப இருந்து நான் வந்து மெமோகிராமு, எக்ஸ்ரே, அதுல இருக்கிற அந்த டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துருக்கிறேன். சரிம்மா. அந்த கட்டியோட இது வந்து ஃபைப்ரோடெனமிஸ்ன்னு வருது. ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேம்மா. அது வந்து பின்னாடி வேற எதுவும் ப்ராப்ளம் எதுவும் வருங்களா? அந்த கட்டி சைஸ் அப்படியே தானேம்மா இருக்குது? ஆமா, அப்படியே தான் இருக்கு. உங்களுக்கு பெயின்லாம் எதுவுமே இல்லை இல்லையா? இல்லை, பெயின் எல்லாம் எதுவும் இல்லை. ஓகேம்மா. ஃபைப்ரோ அடினோமாங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி தான் சொல்லலாம். ஸோ அது வந்து கேன்சராக மாறதெல்லாம் சான்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஃபாலோ அப் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கணுமா? ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா மேமோகிராம் மட்டும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதே கட்டியில் சைஸ் பெருசாகுது, இல்லைன்னா அதோடைய நேச்சர் வந்து ஸ்கேன்ஸில் மாறுது, இல்லை உங்களுக்கு வலி வருது அப்படின்னா அது என்னன்றதை நம்ம பார்க்கணும். பட் ஃபாலோ அப் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணாலே போதும், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, அந்த கட்டியில் இருக்கிற நீர் எடுத்து டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கிறோம். ஓகேம்மா. அதில் வந்து எந்த இது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. திருப்பி அதே டெஸ்ட் இன்னொரு டைம் எடுக்கலாங்களா? அது வந்து நீங்கள் மேமோகிராம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது அதில் அப்நார்மாலிட்டின்னு சொன்னால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அதில் வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது மேமோகிராம், கட்டி முன்னாடி மாதிரி அப்படியே தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா ஒவ்வொரு தடவையும் பயாப்சி எடுக்க தேவையில்லை. டாக்டர், இப்போ வந்து நிறைய ஸ்க்ரீனிங் சொன்னாங்க, இந்த லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே சொன்னீங்க, மேமோகிராமி, லேப்ரோஸ்கோபிக் இது எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் வந்து ஒரு ஃபைனல் நோட்டாக எல்லாருக்கும் பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா பெண்கள் வெளியே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத சொல்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. அப்படின்றத தாண்டி இப்போ கொஞ்சம் அவேர்னஸும் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் பாசிட்டிவ் நோட்டாக அப்படின்னா என்னது? லேடிஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஹெல்த்தை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேன்சராக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த டிசீஸாக இருக்கட்டும், ஒரு உமன் இந்த ஃபேமிலி வந்து அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க அவங்க ஃபேமிலியில். பட் அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதில்ல. மற்ற எந்த விஷயத்துக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஹெல்த் ரிலேட்டடாக அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் நம்ம ஹெல்த் ரிலேட்டடாக. ஒரு நார்மலாக வர ஒரு ப்ளீடிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு வெஜனல் டிஸ்சார்ஜாக இருக்கட்டும், அவங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தந்து
அப்நார்மல்னா டாக்டர் ஒரு டக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ண வேண்டாம். ஹெசிடேட் பண்ண வேணாம். ட்ரீட்மெண்ட் எதுனாலும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது, ஸ்க்ரீனிங்னாலும் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ரொம்ப நன்றி டாக்டர், நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ மேம். செக்அப் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இதே மாதிரி நிறைய மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நன்றி.